தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஜனநாயகனா இல்லை பராசக்தியா, ஜனநாயகன் உண்மையிலே ரிலீஸ் ஆகுமா ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன மாதிரி பலருக்கு, அதாவது என்னென்னா, நான் ஊருக்கு வந்திருக்கேன், சென்னையில் கிடையாது. ஸோ ஊரில் இருந்த ஒரு காரணத்தினால லைக் சில பல வேலைகள் இருந்தனால நம்மளுக்கு வந்து இந்த ஜனநாயகனுங்கிற ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதே எனக்கு தெரியாது. ஸோ இந்த பராசக்தி என்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி தான் பலர் ஊரில் இருக்கிறவங்க இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி பட்டி தொட்டி எங்கும் அதை தாண்டி வந்து டீ கடையில் பேசுகிற அளவுக்கு ஜனநாயகன் வருமா வராதா, இந்த பயலை போட்டு அதை வந்து விஜய், அதை ஊரில் இருக்கிற வயசானவங்க ஏன் விஜயை பற்றி விஜய் இந்த அளவுக்கு செய்கிறாங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்களா, அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வச்சது யாருன்னா நம்ம டிஎம்கே பாய்ஸ். அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்கள் பதிவு பண்ண ஒரு விஷயம், சவுக் சங்கர் அவர்களும் பதிவு பண்ண விஷயம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு சவுக் அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை எடுத்துடலாம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அதாவது வந்து ஒரு 1000 பேர் படம் பார்க்குறாங்கன்னா அந்த 1000 பேருக்குள்ளே லைக் வந்து ஒரு 100 பேர் வந்து அந்நியர்கள் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்னென்னா, கரூர் சம்பவத்தை மாதிரி இன்னும் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஜனவரி வந்துருச்சு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மேலெல்லாம் எலெக்ஷன் இருக்கும். மே ஸ்டார்டிங்குள்ளேயே முடிச்சிருவாங்க. ஸோ இன்னும் அதிகபட்சம் ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது. இந்த 3-4 மாதத்துக்குள்ளேயே, அதாவது வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் படம் இறங்கிருச்சுன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு 3 மாதம் படத்தோட வேவ் அப்படியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே அந்த எலெக்ஷனை சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஜனநாயகன் படம் கரெக்டாக இந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பராசக்தி என்கிற ஒரு படம் என்னென்னா, நம்ம தமிழர்களுக்கே நேர் எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்ட படம். அதாவது என்னென்னா, லைக் வந்து தெலுங்கு மக்களுடைய லைக் வந்து நான் யாருக்கும் எதிரானவும் கிடையாது, ஆனால் சொல்கிறேன், அவங்க எடுத்த படம் லைக் வாழ்க தெலுங்கு, அதாவது வந்து தெலுங்கோட லெகசியை பேசுகிற மாதிரியும், லைக் அந்த குரூப்லேருந்து வந்து லைக் கலைஞர் அவர்களுடைய லெகசியை பேசுகிற மாதிரியும் பதிவு பண்ணுற மாதிரி எடுக்கப்பட்ட இன்னொரு படம் தான் பராசக்தி. இது வந்து இன்னொரு பக்கம் என்னென்னா, சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்குமான சண்டை கிடையாது. இது எப்படின்னா, இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் ஜனநாயகன். ஸோ இவங்களுக்கு இந்த படம் வரக்கூடாது. இந்த படம் வந்துருச்சுன்னா அதுக்கு காம்படிஷனாக இன்னொரு படம் வரணும். ஸோ அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பராசக்தி. ஸோ இவங்க கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து A2D அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு வீடியோ வருதுன்னா, இது இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் ஒரு வீடியோட டோட்டல் கவுண்டின் படி, அந்த கவுண்டிலோட அந்த வியூஸ் கவுண்டின் படி, அந்த வியூஸ் கவுண்டில் 10 to அதாவது 5 to 10% ஆச்சும் ஆவரேஜ் லைக்ஸ் வந்துடும். ஸோ என்னென்னா, லைக் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து நானும் அதை பார்த்துருந்தேன். அதாவது என்னென்னா, 5 கோடி வியூஸ் வந்து கிட்டத்தட்ட 5,30,00,000 வியூஸ் வந்து பராசக்தி போயிருந்து, கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து ஜனநாயகனோட ட்ரெய்லர் வந்து 4,20,00,000 வியூஸ் போயிருது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% தான் லைக் வந்து இந்த பராசக்தியோட ட்ரெய்லர் வந்திருக்கும், ட்ரெய்லரோட லைக் வந்திருக்கும். அதை தாண்டி வந்து கம்ப்ளீட்டாக அது ப்ரொமோஷன் தான், இன்ஆர்கானிக்காக வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பணத்தை கொடுத்து அவங்க வந்து காம்படிட் பண்ணாங்க. ஜனநாயகன் கூட காம்படிட் பண்ணணும், ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஜனநாயகனுக்கு ஓரளவு கிட்டத்தட்ட 13 லட்சமோ 14 லட்சம் லைக் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.3 1.4 மில்லியன் லைக் வந்துருச்சு. அது என்னென்னா, ஜனநாயகனோட ஆர்கானிக்காக வந்த ஒரு ரீச் தான். ஸோ இதுக்கு முன்னாடி அஜித்தா, விஜய் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருந்த டைமில், இப்போது சிவகார்த்திகேயன், நான் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் இவங்களுக்குமான காம்படிஷன், அதாவது விஜய்க்கான காம்படிஷன் கிடையாது. விஜய் வர்சஸ் டிஎம்கே. அவர் சொன்ன மாதிரி தான் இது திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொன்ன மாதிரி டிஎம்கே வர்சஸ் ஜனநாயகன், அதாவது விஜய் என்கிற ஒரு போட்டி தான். ஸோ இந்த விஷயம் இருக்கிற டைமில் இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த சென்சார் போர்டு இஷ்யூ வருது. இந்த சென்சார் போர்டு இஷ்யூ வரும்போது என்னென்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காருன்னா, லைக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 2 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்டோட கீழே தான், அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் இந்த சிபிஎஃப்சி வருது. அதோட மினிஸ்டர் யாருன்னா அஸ்வினின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அதோட டெபுட்டி மினிஸ்டர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல் முருகன், பிஜேபியிலேருந்து அவர்கள் இருக்கார். ஸோ இவங்க நினச்சாங்கன்னா இந்த சென்சார் போர்டு இஷ்யூவை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது வந்து அனில் குஞ்சுகளோட டோட்டல் கொண்டே இப்போ என்னென்னா பிஜேபி கிட்ட தான் இருக்குது. லைக் யூஷுவலாகவே இந்த படத்தில் இந்த கிளிப்பை எடுங்க, இந்த கிளிப்பை எடுங்க, இது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது, சமுதாயத்தில் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சான்றிதழ் கொடுக்குறதுக்காக அதுக்காக டிலே ஆகும். இது நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த விஷயத்தை வச்சு இது பிஜேபி கூட போயிடுச்சு, சார் நான் அந்த பிஜேபி கூட போகலைங்கிறதுக்குள்ளே நான் வரல. யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயத்தை இவங்க பூம் பண்ணி விட்டு படத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. இல்லாத சஸ்பென்ஸ், அதாவது ஆல்ரெடி சஸ்பென்ஸ் இருக்குது, அது வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் அந்த விஜய் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மத்தியிலையும் அந்த சஸ்பென்ஸ் இருக்குது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த படம் வருது வரலங்கிறதே தெரியாது. எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை வந்து திமுகவுக்கும் கொண்டு போய் சேரும்.
இப்போ இவர் ஒரு 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 பொருளையை கிளப்பி விட்டுருக்காருல சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதாவது என்னென்னா இது வந்து பிஜேபியோட கைக்கூலி, இவங்க நினச்சா இனி இவங்க வந்து அடிப்படைஞ்சா மட்டும்தான் பிஜேபி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உண்மையிலேயே இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தலையிடம் இருக்குது. அதாவது சிம்பிளாக நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே லைக் வந்து என்னென்னா சிபிஎஃப்சி ஒரு சென்ட்ரல் பாடி, அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பாடி. மாநில அரசுகள் சட்ட ஒழுங்கு காரணங்கள் மூலம் இது கூட தலையிடுறது, அதாவது வந்து எப்படி இந்த சென்சார் போர்டு இஷ்யூவில் ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளே போகுதுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ரிலீஸ் டைமிங் அதை தாண்டி வந்து தியேட்டர் பெர்மிஷன், லா அண்ட் ஆர்டர் அப்ஜெக்ஷன்ஸ் போன்ற விஷயங்கள் மூலமாக இன்டைரக்டாக ப்ரெஷர்ஸ், அதாவது இம்பேக்ட்டு வர்ற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன ரொம்ப சிம்பிள், அவங்க வந்து ஒரு படம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த சிபிஎஃப்சி கீழே போகுது. ஸோ என்னென்னா இந்த டைமில் இந்த படம் வந்துச்சுன்னா எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் வரதுனால இந்த படத்தோட பாதிப்பு வந்து இந்த எலெக்ஷனில் இருக்கும். இது ஒரு புரட்சிகரமான ஒரு படம். ஸோ புரட்சிகரமாக ஒரு படமாக இருக்கிறதுனால இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சஜஷனை கொடுத்தாங்கன்னு வைங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே எதுக்கு இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து கரூர் இன்சிடென்ட் எல்லாத்தையும் இவங்க மேற்கோள் காட்டி இவங்க ஒரு சஜஷனை கொடுத்தாங்கன்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணி ஓகே இதெல்லாம் கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்குதான், ஸோ இதில் நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான தலையிடம் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த பாடி மட்டும் எடுக்கிற டிசிஷன் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தலையிடம் இருக்குது. இது ஆஸ் பர் லா ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்களே கூகுளில் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு ஏன் தெரியாமல் போயிடுச்சுன்னு எனக்கு தெரில. இது வந்து பச்சையாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசுகிறது. இன்னொரு பக்கம் என்னென்னா சவுக் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா லைக் வந்து கரூர் மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டை கொண்டு வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் அடிச்சு விட்றலாம். லைக் என்னென்னா ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி கரூர் 41 உயிர்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேரை மிகப்பெரிய ஒரு லெவலில் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா லைக் அவங்க புதுக்கட்சினால அனுபவம் இல்லாதனால ஒரு தவறு நடந்துருச்சு. ஸோ அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை கரெக்டான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தும் கொடுக்கல, சரியான ஒரு சட்ட ஒழுங்கும் அந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பை இவங்க கொடுக்கல. ஸோ 2 இடத்துலையும் மிஸ்டேக்னால ஒரு காரணத்தினால அந்த ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்துருச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயத்தே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சரி ஒரு வேளை இருக்கலாம், ஏன்னா ஒரு வேளை இருக்கலாம், நான் இருக்கோ இல்லைங்கிறத நான் சொல்லலை. உண்மையிலேயே 1000 பேர் படம் பார்க்கணுன்னா அதில் ஒரு 100 பேர் அந்நியர்களாக இருக்காங்க. எவனோ ஒருத்தன் படத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணுறான், உள்ள தேட்டருக்குள்ளே ஏதோ பிரச்சனை பண்ணி ஏதோ உயிரிழப்போ இல்லை ஏதோ சண்டை சச்சரவோ நடந்துருச்சுன்னா அந்த கெட்ட பேர் யாருக்கு? படக்குழுவினருக்கா, இல்லை தேட்டரோட அந்த அலுவலர்களுக்கா, லைக் வந்து அந்த அஃபிஷியல்ஸுக்கா, இல்லை வந்து விஜய்க்கா? கம்ப்ளீட்டாக என்னென்னா விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு ஓரங்கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ மக்களுக்கு என்னடா இவன் ஆல்ரெடி வந்து 41 உயிர் இப்போ மறுபடியும் ஒரு இன்னொரு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அடுத்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சவுக் சங்கர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு வேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நம்ம அதை சொல்ல முடியாது. பட் வந்து இவங்க யாரும் யோக்கியர்களும் கிடையாது, புண்ணியவான்களும் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த பராசக்தி ஜனநாயகங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, சல்லியர்கள்னு ஒரு படத்தை லைக் வந்து ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எடுத்திருக்காரு. இயக்குனர் கிட்டு அவர்களுடைய தயாரிப்பில் என்னோட மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, என்றைக்காக இருந்தாலும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக தான் போகுது, பராசக்தியும் ரிலீஸ் ஆக தான் போகுது. ஸோ அது நம்ம பார்க்க போகிறது கிடையாது, பராசக்தியோ வாட் எவர் என்னென்ன இருந்தாலும் சரி. ஆனால் இந்த சல்லியர் என்கிற படத்தை நியூ இயர் 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி புது வருஷத்தில் ரிலீஸ் பண்ணணும்னு இருந்தாங்க. தமிழர்களோட வரலாறு என்ற ஒத்த காரணத்தினால தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருக்காரு, தமிழர்களோட வரலாறு அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒத்த காரணத்தினால ஒரு தேட்டர் ஸ்க்ரீன் கூட கொடுக்கல. அதாவது எனக்கு உண்மையிலே வருத்தம் என்னென்னா, ஒருத்தர் இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு, ஒரு மனசாட்சி கூட இல்லையா? அதாவது என்னென்னா இட்லி கடன்னு ஒரு படம் இறங்குச்சு டான் பிக்சர்ஸோட, இந்த பராசக்தியோட இதுக்கு முன்னே, இந்த பராசக்தி டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன், இந்த டான் பிக்சர்ஸோட இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொடக்ஷன் இட்லி கடை ஊற்றி முடிச்சு அந்த படம். அந்த இட்லி கடை படத்துக்கு இங்கே இருக்கிற லைக் யார் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாரையும் வரிசையாக கூப்பிட்டு போய் என்னென்னா படம் பார்க்க வச்சார். எல்லா படத்தை டோட்டலாக புக் பண்ணி, அது வந்து லைக் வந்து இந்த லத்திக்கான ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், லைக் வந்து இந்த பவர் ஸ்டாரோடது, கிட்டத்தட்ட 100 நாள் 200 நாள் ஓட வச்சார். அதாவது எதுக்குன்னா இந்த பொண்ணோட பேர் வச்சு, அவரோட பொண்ணோட பேர் வச்சு படம் எடுத்தார்.
தன்னோட காசு, அதாவது ஊர் மொத்தம் எல்லாரும் ஏமாற்றி காசு அடிச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பவர் ஸ்டார் அவர்கள் எதில் போய் சிக்கியிருக்காரு, இந்த எல்லாருக்கிட்டையும் செக்கு மோசடி கேஸில் போய் சிக்கி ஜெயிலில் இருந்த திகாரில் போய் இருந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி பல பணங்களை வசூல் பண்ணி தன்னோட மகளுக்காக ஒரு படத்தை எடுத்தார். படத்தை எடுத்து பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் 100 ரூபா 1000 ரூபான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து தேட்டரில் கொண்டு போய் உட்கார வச்சு ஒட்டுமொத்த ஸ்க்ரீனையும் புக் பண்ணி படத்தை ஓட வச்சார். அதே மாதிரியே இந்த 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 இட்லி கடை படத்தையும் சுப்பிரமணிய அவர்களுடைய இதுலேயும் பல ஊரில் வந்து பிள்ளைங்களை எல்லாரையும் வயசான பாடிகளையும் கூட்டி உட்கார வச்சு படத்தை ஓட வச்சாங்க. ஆனால் ஊற்றி மூடிடுச்சு. ஆனால் இந்த சல்லியர்கள்ங்கிற ஒரு படம் தமிழர்களுக்காக எடுக்கப்பட்ட படம், ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்கல. நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஓடிடி ப்ளஸ் என்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வேறு வழியே இல்லாமல் பல கோடி ரூபாய் போட்டு முடக்கி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு ஜனநாயகன் எப்படியும் வரதான் போகுது, எலெக்ஷன் வரதான் போகுது, தகுந்த பாடத்தை நீங்கள் தகுந்த நபர்களுக்கு கொடுக்க தான் போகிறீங்க. இந்த சல்லியர்கள் என்ற ஒரு படத்தை கொஞ்சம் உங்களோட பொண்ணான நேரங்களை ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளரோட மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கும் அந்த இயக்குனரோட மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன விம்பம் கட்டினாலும் சரி, என்ன ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை ஒரு அஜெண்டாவை க்ரியேட் பண்ணி அது பரப்ப விட்டாலும் சரி, பிஜேபி உள்ள வருதோ, அதிமுக வருதோ, இல்லை திமுக வருதோ, இல்லை தாவேக்கா வருதோ, மக்கள் சரியான நபர்களுக்கு வாக்களித்து நல்ல ஒரு ஆட்சியை தான் இங்கே கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஆட்சி பிறக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் கத்திகிட்ருக்கோம். ஸோ என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனரோட தயாரிப்புக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த வீடியோட கடைசியில் நான் லைக் வந்து பேசணுங்கிற ஒரு விருப்பத்தில் தான் நான் வந்திருந்தேன். காரணம் என்னென்னா, என்ன தான் நம்ம பேசினாலும் நம்ம கையில் கிடையாது. இது இந்த ஜனநாயகன் படமோ பராசக்தியோட படமோ நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்ம பேசி ஏதாவது ஒருத்தவங்க பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு 10 பேர் பார்த்தாலும் சரி, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலமாக நம்ம பண்ணியிருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணி பகிருங்க. இந்த சல்லியர்கள் இந்த ஒரு படத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு ரிவ்யூ என்னங்கிறதை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.